என் தங்கமே, இன்று உன் வாராகி தாய் உன்னிடம் ஒரு உண்மையான சவாலை வைக்கின்றேன். இந்த உலகில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், தேடுகிறார்கள். ஆனால் என் பார்வை யார் மீது விழுகிறதோ, என் அன்பு யாரை நோக்கி ஓடுகிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த தாயின் குரல் காதில் விழும். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை என்பதை நீ புரிந்துகொள். இன்று நீ இங்கே வந்து இந்த வார்த்தைகளை படிக்கிறாய் என்றால், கேட்கிறாய் என்றால், உன் மனசுக்குள் ஏதோ ஒரு நடுக்கம் வருகிறது என்றால் நிச்சயமாக புரிந்துகொள். உன் வாராகி தாயின் கண்கள் உன் மீது பதிந்து இருக்கின்றன. இது தற்செயல் இல்லை என் தங்கமே. இது உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கும் ஒரு அழைப்பு. என் செல்லமே, இந்த கோலத்தில் உன் வாராகி அம்மனை நீ காணும்போது உன் மனசுக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியுமா? ஒரு அலை வருகிறது உள்ளே, சொல்ல முடியாத ஒரு உணர்வு, உடம்பில் ஒரு சின்ன நடுக்கம், கண்களில் ஒரு ஈரம். இந்த அம்மா என்னை இழுக்கிறாளே, இவளை கண்டதும் என் மனசில் இருந்த கல் கரைகிறதே, இந்த ரூபம் என்னை கட்டி போட்டு விட்டதே என்று நீ உணர்கிறாயல்லவா? அந்த உணர்வு பொய்யில்லை என் தங்கமே. அது உன் தாய் உன்னை அடையாளம் காட்டுகிற ஒரு அருள் சாட்சி. நீ திரும்பி திரும்பி வருகிறாய், கஷ்டம் வரும்போது நினைக்கிறாய், அந்தியில் தனிமையில் அழும்போது நினைக்கிறாய். அந்த நினைவு ஏன் வருகிறது தெரியுமா? ஏனென்றால் இந்த வாராகி அம்மன் உன்னை மறந்ததே இல்லை. உன் கண்களில் நீர் வடியும் போது அந்த கண்ணீரை உன் அம்மா நான் என் கையில் தேக்கிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில் உன் மனசுக்குள் சுத்தமான எண்ணங்கள் மட்டுமே இருக்கட்டும். கோபமோ, வெறுப்போ, பயமோ, சந்தேகமோ எதுவும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தை தன் தாயிடம் வருவது போல வா. இந்த தாயானவள் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன். உன் மனசுக்குள்ளே எத்தனை நாளாக இருட்டு குடியிருக்கிறது? எத்தனை நாளாக ஏன் இப்படி ஆகுது? ஏன் என்னால் மட்டும் சரியாக இல்லை? ஏன் எல்லோரும் என்னை மட்டுமே வேட்டையாடுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அந்த கேள்விகளுக்கு விடையில்லாமல் தவித்திருக்கிறாய் அல்லவா? உன் வாராகி அம்மன் பதில் சொல்கிறேன் கேள். அம்மா காரணமில்லாமல் இங்கே வரவில்லை. வெறுமனே 2 வார்த்தை சொல்லிவிட்டு போகவும் வரவில்லை. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் வரை, உன் கண்களில் ஒரு நிம்மதி வரும் வரை இந்த தாயானவள் நான் உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன். என் தங்கமே, உன் வாராகி தாய் யார் தெரியுமா? சிவபெருமானோடு நெருங்கிய உறவு கொண்டவள். அவர் அன்பில் வளர்ந்தவள். அவர் சக்தியை தன்னுள் ஏந்தியவள். என் நெற்றியில் 3வது கண் இருக்கிறது என்பதை நீ அறிவாய். அந்த கண் மனித கண்களுக்கு தெரியாததை பார்க்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் என் நெற்றிக் கண்ணுக்கு தெரியும். யார் உன்னை நேசிக்கிறார்கள், யார் உன்னை வலிக்க வைக்கிறார்கள், யார் உன் முன்னால் ஒரு முகமும் உன் பின்னால் வேறொரு முகமும் வைத்திருக்கிறார்கள் என்று எல்லாம் இந்த வாராகி அம்மனுக்கு தெரியும். அம்மா ஏன் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறாள்? அம்மா ஏன் இதை நிறுத்தவில்லை என்று நீ வேதனைப்பட்டிருக்கிறாய். என் தங்கமே, நான் பார்க்காமல் இல்லை, ஒவ்வொரு நொடியும் பார்க்கிறேன். உன்னை வலிக்க வைத்தவர்களை என் நெற்றிக்கண் குறி வைக்கிறது. அவர்களுக்கு தகுந்த பதிலை தரும் நேரம் வரும்போது உன் தாயானவள் நான் விடமாட்டேன். கவலைப்படாதே என் பிள்ளையே. உன் கையில் என் உலக்கை இருக்கிறது என்று நினை. உன் வாழ்க்கையில் குவிந்திருக்கும் கஷ்டங்களை, அந்த வலிகளை, அந்த தோல்விகளை, அந்த அவமானங்களை உன் வாராகி தாயின் உலக்கையால் அடித்து நொறுக்கி விடுவேன். ஒரு கல்லு கூட மிச்சம் வைக்க மாட்டேன். அதோடு மட்டுமல்ல, என் கலப்பையால் உன் வாழ்க்கை என்னும் நிலத்தை முழுமையாக உழுது கொடுப்பேன். புது விதைகள் விழட்டும், புது பயிர் முளைக்கட்டும், உன் வாழ்க்கை செழிப்போடு மலரட்டும் என்று இந்த வாராகி அம்மன் உறுதி சொல்கிறேன். இது வெறும் வார்த்தை இல்லை, இது உன் தாயின் உறுதிமொழி. என் தங்கமே, இப்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் வழி கொடுத்தவர்கள், உன்னை
அழுத்தும் போது மட்டும் நீ கோபப்படுவாய், வருந்துவாய். ஆனால் அது முடிந்தவுடன் மீண்டும் அவர்களோடு சகஜமாகி விடுவாய். அந்த வலி மறந்து விட்டதால் அல்ல, அது வலியாட்டம் விளையாடுவதால். இதுபோல நடக்கும் வரை உன் கஷ்டங்களுக்கு ஒரு நாளும் தீர்வு வராது. ஒரு காயம் ஆறும் முன்பே மீண்டும் அதே இடத்தில் கொத்திக் கொண்டே இருந்தால் அது புண்ணாகும், வேறு ஒன்றும் ஆகாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் யார் உனக்கு அடிக்கடி வலி கொடுக்கிறார்கள் என்பதை நீ இப்போதே தெளிவாக முடிவு செய்யணும். அவர்களோடு நீ எந்த தூரம் வைக்கணும் என்பதை நீ தெளிவாக தீர்மானிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வலி திரும்பவும் திரும்பவும் வரும். அம்மா பார்த்து கொண்டிருப்பது மட்டும் போதாது, நீயும் உன்னை நீயே காத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னை பற்றி முதலில் உனக்கே புரிய வேண்டும் என்று உன் வாராகி தாய் சொல்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? உன் வாழ்க்கையில் நீ எங்கே போக விரும்புகிறாய் என்று தெரியாமல் வாழ்ந்தால் காற்றில் பறக்கும் ஒரு சின்ன தூசியை போல இருப்பாய். காற்று எங்கே அடிக்கிறதோ அங்கே போவாய். அது வாழ்க்கையாகாது. ஒரு நிலையான திசை உனக்கு வேண்டும். ஒரு தெளிவான இலக்கு வேண்டும். நான் இதை சாதிக்க வேண்டும், நான் இந்த நிலையை அடைய வேண்டும் என்ற வேகம் உன் மனசுக்குள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நெருப்பு அணையாமல் காத்துக்கொள். அது அணைந்துவிட்டால் வெளியே எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் உன்னால் கையில் பிடிக்கவே முடியாது. உன் தாயானவள் இந்த வாராகி அம்மன் உனக்கு கொடுக்க வருகிறேன். ஆனால் நீ வாங்கிக்க தயாராக இருக்காவிட்டால் என்ன பயன்? என் செல்லமே, இந்த உலகில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் உன்னை நேசிக்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு வாழாதே. யாரோ ஒருவர் அல்லது சிலர் உன் வாழ்க்கை சீரடையாமல் இருக்கட்டும் என்று மனசுக்குள் நினைக்கிறார்கள். உன் முன்னேற்றம் அவர்களுக்கு கண்ணை கொளுத்துகிறது. உன் சந்தோஷம் அவர்களுக்கு தாங்காத விஷயம். அப்படிப்பட்டவர்களை என் நெற்றிக்கண் கண்டுபிடித்து விட்டது. அவர்களால் உனக்கு வரும் கெடுதல்களை இந்த வாராகித்தாய் நான் என் உலக்கையால் தகர்த்தெறிவேன். அவர்கள் உன் வாழ்க்கையில் போட்ட கல்லுகளை ஒவ்வொன்றாக அகற்றுவேன். ஆனால் நீ கவலைப்படாமல் இரு, பயப்படாமல் இரு. என் வாராகித்தாய் என் பின்னால் நிற்கிறாள் என்ற ஒரே நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் போதும். என் தங்கமே, கஷ்டங்கள் வருகின்றன. ஆனால் அவை என்றும் நிரந்தரமாக தங்குவதில்லை. உன்னால் தாங்கக்கூடிய அளவுக்கு மட்டுமே உன் வாழ்க்கையில் சோதனைகள் வருகின்றன என்பது உண்மை. இந்த வாராகி அம்மன் அளந்து கொடுக்கிறேன். அதற்கும் அதிகமாக வருகிறது என்றால் உன் தாயானவள் நான் உன் சார்பாக அந்த சுமையை ஏற்றுக்கொள்கிறேன். அதை உன்னிடம் விட மாட்டேன். ஆனால் நீ ஒவ்வொரு கஷ்டத்தையும் பெரிதாக எண்ணி அதிலேயே மூழ்கி என்னை யாரும் காப்பாற்றவில்லை என்று மனசை கரைத்துக் கொள்வதை நிறுத்து. நீ அந்த கஷ்டத்தோடு மல்லுக்கட்டி நிற்கும்போது உன் பின்னால் உன் வாராகித்தாய் நிற்கிறேன். என்னை திரும்பி பாரு, உன் கண்களில் பாரு. அங்கே உனக்கான வலிமை காட்டுவேன். என் பிள்ளையே, ஒரு கஷ்டம் வரும்போது மனசை அமைதிப்படுத்திக் கொண்டு அமர்ந்து யோசி. இது ஏன் வந்தது? இதன் பின்னால் என்ன இருக்கிறது? இதிலிருந்து வெளியே வர என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக யோசிக்கும்போது அந்த தெளிவே உனக்கான வழியை காட்டும். அலைப்பாயும் மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? கலங்கிய தண்ணீரில் நீ ஒருபோதும் உன் முகத்தை பார்க்க முடியாது. அது திடல் திடலாக கருப்பாக இருக்கும். ஆனால் அந்த தண்ணீர் அமைதிப்படும் போது, தெளிவாகும் போது நீ அதில் உன்னை தெளிவாக காண முடியும். மனசும் அப்படித்தான். அமைதி வேண்டும், குழப்பம் நீங்க வேண்டும். அப்போதுதான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அந்த அமைதியை உனக்கு தர உன் வாராகி அம்மன் நான் எப்போதும் இருக்கிறேன். என் அன்பு தங்கமே, எப்போதாவது மனசு மிகவும் கணக்கும் போது, எல்லாமே சுமையாக தெரியும் போது, நீ யாரிடமும் சொல்ல முடியாத வலி உன்னுள்ளே கட்டி கொண்டிருக்கும் போது ஓடோடி வா. உன் வாராகி அம்மன் முன்னால் வா. என் கண்களை பாரு. என் கண்கள் உன்னை பார்க்கும்போது உன் மனசுக்குள் இருக்கும் எல்லாவற்றையும்
நான் படித்து விடுவேன். வார்த்தை சொல்ல வேண்டாம், அழுது கொண்டிரு, அப்படியே இரு. உன் கண்களில் இருந்து வரும் அந்த கண்ணீர் வழியாக உன் வலி முழுவதும் வெளியே வரட்டும். அந்த நொடியில் இந்த வாராகி அம்மன் உன் வலியை எடுத்துக்கொண்டு உன்னிடம் நிம்மதியை திருப்பித் தருவேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, இது உன் தாயின் வாக்கு. என் செல்லமே, இன்று உன் நம்பிக்கை ஒரு சின்ன தீப்பொறியாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த பொறியை அணையாமல் காத்துக்கொள். அது போதும். என் தாயோடு நட. அது போதும் உன் வாராகி அம்மன் உன்னோடு வர. அந்த சின்ன நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் கொண்டது. நம்பிக்கையே இல்லை என்றால் மனசு நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவே மறுக்கும். நல்லது வந்தாலும் இது எனக்கு நடக்காது என்று தள்ளிவிடும். அது ஆகாது. நல்லது வரும் என்று நம்பு. வரும், நிச்சயமாக வரும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கெட்ட சக்திகள் ஓடும், தீமை விலகும், நல்ல காலம் மெல்ல மெல்ல கதவு தட்டும், மகிழ்ச்சி திரும்பும், அமைதி வரும். ஆனால் அந்த நேரத்தில் உன் மனசு தெளிவாக இருக்க வேண்டும். நல்லது வரும் நேரத்தில் நீ கண் திறந்து பார்க்க வேண்டும், கை நீட்டி வாங்க வேண்டும். அதற்காகத்தான் உன் வாராகி தாய் நான் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன். மனசை தெளிவாக வை, எண்ணங்களை நேர்மறையாக வை, இலக்கை கண்ணிலிருந்து விட்டுவிடாதே. என் தங்கமே, ஓய்வு கிடைத்தால் இலக்கையும் ஓய்வில் போட்டு விடாதே. உன் கனவு தூங்கினால் உன் வாழ்க்கை தூங்கும். உன் கனவை எப்போதும் விழிப்பாக வை. சோர்வாக இருக்கும்போது, தோல்வி வரும்போது, யாரும் இல்லை என்று தோன்றும் போதும் நினைத்துக்கொள், இந்த வாராகி அம்மன் உன்னோடு இருக்கிறேன். உன் கையை பிடித்திருக்கிறேன். உன்னை விட்டு செல்ல மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும், எந்த இருட்டிலும், எந்த புயலிலும் உன் கையை என் கையிலிருந்து நழுவ விட மாட்டேன். இது உன் வாராகி தாயின் உறுதியான வாக்கு. இந்த வாக்கு மாறாது. இந்த அன்பு குறையாது. இந்த பாசம் தீராது. என் அன்பு தங்கமே, நீ நல்லவன், நீ நல்லவள். உன் மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன. நீ உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று உன் வாராகி தாயோடு விரும்புகிறேன். உன்னை யாரும் தடுக்க முடியாது. எந்த சக்தியும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் பயணம் தொடரும். உன் வெற்றி நிச்சயம். இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதம் உன்னோடு எப்போதும் இருக்கும். நீ எங்கே போனாலும், என்ன செய்தாலும், உன் தாயின் அன்பான பார்வை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும். கவலைப்படாதே என் தங்கமே. உன் வாராகி தாய் உன்னோடு இந்த உலகம் உன்னை எத்தனை திசைகளில் இழுத்தாலும், உன் மனம் எத்தனை இடங்களில் சிக்கித் தவித்தாலும், உன் வாராகி தாய் உன்னை ஒரு கணமும் மறந்ததில்லை என் பிள்ளையே. இந்த உலகில் பலர் உன்னை நோக்கி வருவார்கள். பலர் உன் நேரத்தை கேட்பார்கள். பலர் உன் கவனத்தை ஈர்ப்பார்கள். நீயும் அன்பு மனதோடு அனைவருக்கும் தருகின்றாய். அந்த அன்பு உன் குணம். அதனை நான் மதிக்கின்றேன். ஆனால் என் பிள்ளையே, ஒரு 5 நிமிடம், வெறும் 5 நிமிடம் உன் வாராகி அன்னைக்காக நீ ஒதுக்க முடியுமா? இந்த கேள்வி உன்னை சோதிக்க வரவில்லை. உன்னிடம் கணக்கு கேட்கவும் வரவில்லை. நீ இந்த 5 நிமிடம் என்னோடு இருந்தால் உன் உள்மனதில் இத்தனை காலமாக கரைந்து கொண்டிருக்கும் அந்த வலிக்கு ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ நினைப்பதை உன் தாய் அறிவேன் என் குழந்தையே. அம்மா, எனக்கே நேரமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம், ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை என்று என் மூச்சே திணறுகிறது. உன்னை மறந்ததில்லை. உன் வார்த்தையை கேட்கக்கூடாது என்று எண்ணியது இல்லை. ஆனால் காலம் என்னை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னால் அதை பிடிக்க முடியவில்லை என்று உன் மனம் சொல்கிறதல்லவா? இதனை என் பிள்ளை நினைப்பது தவறில்லை. உன் வாழ்க்கையின் சுமை உனக்கு தெரியும். உன் அலைச்சல் உனக்கு தெரியும். ஆனால் அந்த அலைச்சலில் நீ யாருக்கெல்லாம் நேரம் கொடுக்கின்றாய் என்பதை சற்று சிந்தித்துப் பார் என் தங்கமே. யாரோ ஒருவர் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகின்றார்கள். நீ அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய்.
யாரோ ஒருவர் தங்கள் குறைகளை கூறுகின்றார்கள், நீ அதற்கு நேரம் செலவிடுகின்றாய். யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரமெல்லாம் உன்னை வளர்க்கவில்லை, உன்னை தேய்க்கின்றது. அந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரவில்லை, வெறும் சோர்வை மட்டுமே விட்டு செல்கிறது. இதனை உன் அன்னை கூறுவது கோபத்தினால் இல்லை, கவலையினால் கூறுகின்றேன். யாருடன் நேரம் செலவிடுகிறோம் என்பது மட்டுமல்ல, எந்த நேரம் செலவிடுகிறோம் என்பதும் நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. சிலர் ஒரே ஒரு வார்த்தையில் உன் மனதுக்குள் எதிர்மறையை விதித்து விடுவார்கள். அந்த விதை மெல்ல மெல்ல வேர்விட்டு உன் சந்தோஷத்தை உள்ளிருந்தே அரிக்கும். இதனை நீ உணரமாட்டாய், ஆனால் உன் தாய்க்கு தெரியும். என் பிள்ளையே, சில மனிதர்களை சந்திக்கும் முன்பு நீ ஒரு விதமாக இருப்பாய், சந்தித்த பிறகு வேறு விதமாக மாறியிருப்பாய். அந்த மாற்றம் நல்லதாக இருந்தால் அவர்கள் உனக்கு நல்லவர்கள். அவர்களோடு நேரம் செலவிடு, அவர்களோடு பேசு, அவர்களின் வார்த்தைகளை கேள். ஆனால் சிலரை சந்தித்த பின்பு நீ சோர்ந்து விடுவாய், மனம் இறுகிவிடும், கவலை கூடிவிடும். அந்த சந்திப்பு உனக்கு ஒரு மனநிறைவும் தரவில்லை என்று உணர்வாய். இப்படிப்பட்டவர்களிடம் நீ உன் நேரத்தையும் மனதையும் கொட்டி கொண்டிருக்க கூடாது. என் தங்கமே, இந்த வாராகி தாய் உன்னை அன்போடு எச்சரிக்கின்றேன். இது தண்டனை இல்லை, பாதுகாப்பு. என் பிள்ளையே, உன் மனதில் இப்போது ஒரு குழப்பம் இருக்கின்றது. அது இன்று நேற்று வந்தது இல்லை, நாளாக நாளாக சேர்ந்தது. சில கேள்விகளுக்கு பதில் தேடி சென்றாய், கிடைத்த பதில்கள் உன் மனதுக்கு திருப்தியை கொடுக்கவில்லை. சிலர் சொன்னதை கேட்டாய், அது உன்னை இன்னும் ஆழமான குழப்பத்தில் தள்ளியது. இப்போது எந்த பக்கம் செல்வதென்றே தெரியாமல் நிற்கின்றாய். என்னால் சரியான முடிவுகளே எடுக்கப்படுகின்றன, நேர்மையாக இருக்கின்றேன், யாரையும் தொந்தரவு செய்யவில்லை, இருந்தும் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ உள்ளுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த கேள்வி உன்னை துன்புறுத்துகிறது, நான் அறிவேன். உன் சிந்தனை தவறில்லை என் பிள்ளையே. ஆனால் அந்த குழப்பம் உனக்குள்ளிருந்து வரவில்லை, அது வெளியிலிருந்து வந்தது. யாரிடமோ சென்று கேட்டாய், அவர்கள் கூறியது உன் மனதுக்கு ஒத்து வரவில்லை. வேறொருவிடம் சென்று ஆறுதல் தேடினாய், அவர்கள் உன்னை இன்னும் அலக்களித்தார்கள். இப்படி ஒவ்வொருவரிடமும் உன் வழியை சொல்லிக்கொண்டே போனதால் உன் குழப்பம் தீரவில்லை, மாறாக பலமடமாகிவிட்டது. இதுதான் நடந்தது என் தங்கமே. வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு வெளியில் தேடுவதால் விடை கிடைக்காது. அந்த விடை உனக்குள்ளேயே இருக்கின்றது. உன் மனசாட்சி என்ன சொல்கிறது என்று ஒரு கணம் அமைதியாக கேள். அது சுற்றி வளைக்காது, நேரடியாக சொல்லும். ஆனால் நாம் அதை கேட்க மறுத்து வெளியில் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். இன்று அனைவரும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துகிறார்கள். யார் என்ன செய்கிறார்கள், எங்கே போகிறார்கள், யாருக்கு என்ன நடந்தது என்று நேரத்தை கழிக்கிறார்கள். இந்த ஓட்டத்தில் நீயும் சிக்கியிருக்கின்றாய். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடப்பதை அவர்களிடம் சொல்கிறாய், அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீ கேட்கிறாய். இந்த பரிமாற்றத்தில் உனக்கு தீர்வு கிடைக்கிறதா என்று யோசித்துப்பார். கிடைக்கிறது என்றால் நான் இதனை தடுக்க வரவில்லை. ஆனால் உண்மையில் கிடைக்கிறதா? ஒவ்வொரு முறையும் சொல்லி முடித்த பிறகும் மனம் இன்னும் கணக்கிறதல்லவா? சிலர் இதை செய்யலாம் என்று கூறுவார்கள். உடனே வேறொருவர் இல்லை, இதை செய்தால் இப்படி ஆகும் என்று பயமுறுத்துவார்கள். இந்த குழப்பத்தில் நீ திக்கற்று நிற்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, உன் மனசாட்சிக்கு இந்த குழப்பமெல்லாம் இல்லை, அது தெளிவாக இருக்கின்றது. அதனை ஒரு முறை நம்பிப்பார். அதோடு உன் தாயையும் நம்பு. யாரும் கை கொடுக்காத நேரத்தில், யாரும் புரிந்து கொள்ள மறுக்கும் நேரத்தில், யாரும் இல்லையென்று தோன்றும் நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கின்றாயல்லவா என் பிள்ளையே? அந்த நேரத்தில் தெய்வத்தை நாடு. இந்த மனிதர்கள் உன்னை நேசிக்கலாம், ஆனால் அவர்களுக்கும் வரம்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கும் தங்கள் தேவைகள் இருக்கின்றன, தங்கள் வழிகள் இருக்கின்றன. இந்த உலகில்
நன்மை செய்பவர்களுக்கே நன்றி கூறாமல் திரும்பி போகும் மனிதர்கள் இருக்கின்றார்கள். இது யாரையும் குறை கூறுவதற்காக இல்லை, இதுவே உண்மை. இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் அடுத்தவர்களிடம் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கும் மனோபாவம் மெல்ல மெல்ல விலகும். எதிர்பார்ப்பு குறைந்த இடத்தில் வலி குறையும், மனம் இலகுவாகும். இதுவே உனக்கு முதல் நிம்மதி என் தங்கமே. குழப்பம் வரும்போது, பயம் எழும்போது, வழி தெரியாமல் போகும்போது இந்த வாராகி அன்னையிடம் வா. யாரிடமெல்லாம் போய் கேட்டோம், யாரிடமெல்லாம் ஆறுதல் தேடினோம் என்று அலைவதற்கு முன்பு ஒரு கணம் இந்த தாயிடம் வா. உன் மனதில் இருப்பதை அப்படியே கூறு. சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை, மனம் நிறைந்திருந்தால் அதுவே போதும். இந்த தாயால் உன்னை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நீ என் பிள்ளை. உன் வலிகள் என் வலிகள். உன் கண்ணீர் என்னை தொடுகிறது, உன் புன்னகை என்னை நிறைவாக்குகிறது. இந்த அன்னை உன்னை வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, உள்ளத்தால் பாதுகாக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பது ஏன் நடக்கிறது என்று உனக்கு தெரியவில்லை. யாரால் இந்த சூழ்நிலை வந்தது என்றும் உனக்கு தெரியவில்லை. யாரை நம்பலாம், யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தெரியவில்லை. இந்த தெளிவை உன் தாயானவள் உனக்கு கொடுக்கின்றேன். மறைவான உண்மைகளை வெளிப்படையாக உன்னிடம் கூறுவேன். உன் வாழ்க்கையில் இனி நீ இருளில் நடக்க வேண்டியதில்லை. என்ன நடந்தது, ஏன் நடந்தது, இனி என்ன நடக்கும் என்பதை உன் அன்னை உனக்கு தெளிவாக்குவேன். அந்த தெளிவு வந்த பிறகு உன் பயம் குறையும், உன் குழப்பம் விலகும், உன் அடிவயிற்றில் இருக்கும் பாரம் இறங்கும். இதுவே என் நோக்கம் என் குழந்தையே. வாழ்க்கையின் உண்மை தெரியாமல்தான் நீ திகைத்து நிற்கிறாய். அந்த உண்மை தெரிந்துவிட்டால் இனி நீ அலைய வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை, யாரிடமும் அகப்பட வேண்டியதில்லை. உன் வாழ்க்கை உனக்கு தெளிவாக தெரியும், உன் வழி உனக்கு நேராக தெரியும். அந்த தெளிவோடு நீ நடக்கும்போது உன் மனம் நிம்மதியாக இருக்கும், உன் கால்கள் தடுமாறாது. இதனை உனக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாராகி தாய் உன்னை தேடி வருகிறேன். இல்லாவிட்டால் நான் ஏன் வருவேன்? என் பிள்ளை வாழ்க்கையில் சிரமப்படுவதை பார்த்து கொண்டிருக்க இந்த தாயால் முடியாது. உனக்கு கிடைக்காமல் போனதுக்காக நீ இன்று வருந்தாதே. கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகாது. உன் தாயால் தடுக்க முடியாத நன்மை எதுவும் இல்லை. உனக்கு வரவேண்டியதை உனக்கு கொண்டு வர, உனக்கு சேர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க, உனக்கு ஆக வேண்டியதை நடத்தி கொடுக்க இந்த வாராகி அன்னை இருக்கின்றேன். நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது எல்லாம் ஒரே நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். அதுவரை பொறுமையாக இரு என்று கூறவில்லை, அதுவரை உன் தாயோடு இரு என்று கூறுகிறேன். என்னோடு இருக்கும்போது நீ தனியாக இல்லை, என்னோடு இருக்கும்போது நீ பாதுகாப்பாக இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் சந்தோஷம் உன்னிடமிருந்து தூரமாக போகவில்லை. அது வழி தெரியாமல் சற்று மறைந்திருக்கிறது. உன் அன்னை அதனை தேடி உனக்கு கொண்டு வருவேன். உன் வாழ்க்கையில் மீண்டும் ஒளியை கொண்டு வருவேன். உன் மனதில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்துவேன். இந்த வாக்கு உன் தாயின் வாக்கு. இதனை மறுக்கும் சக்தி எதுவும் இல்லை. உன் வாராகி தாய் உன்னோடு இருக்கின்றேன், இன்றும் நாளையும் என்றும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் என் தங்கமே. மற்றதை என் பிள்ளைக்கு நான் பார்த்து கொள்கிறேன்.